வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். IMF ஒப்பந்தத்தை ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை முடிவுக்கு கொண்டு வரப்போவதில்லை. லக்ஷ்மன் கிரியல்ல. இலங்கை போலீஸ் அதிகாரிகளுக்கு சிங்கப்பூர் வழங்கியுள்ள வாய்ப்பு. அதிகாரப்பூர்வ கடன் குழுவுடன் கைச்சாத்திடவுள்ள இலங்கை. இங்கிலாந்தில் பொதுத் தேர்தல் வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு இலங்கை MP வழங்கிய உறுதி. 3 நாட்களில் 3 லட்சம் பேரின் மின்சாரம் துண்டிப்பு. நாளை வடபகுதிக்கு செல்லும் ஜனாதிபதி ரணில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம். தொடர்வன விரிவான செய்திகள். கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை முடிவுக்கு கொண்டு வரப்போவதில்லை. எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரடா லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பின் போது பிரேரணையை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் உரையாற்றிய அவர், நாட்டை வங்குரோத்தாக்கிய அரசாங்கத்துக்கு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது. அதனால் புதிய அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள அரசாங்கம் வழிவிட வேண்டும். அரசாங்கம் இந்த காலப்பகுதியில் 75 புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் தெரிவித்துள்ளார். எனினும் சட்டங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் அவை முறையாக செயற்படுத்தப்படுவதில்லை. கடந்த சில வருடங்களாக அரசாங்கத்துக்கு விரோதமானவர்களுக்கு மாத்திரமே சட்டம் நிலைநாட்டப்படுகின்றது. தற்போதைய பிரதமர் நீதியரசர் நல்லாட்சி காலத்தில் சட்டம் அதிபராக இருந்து 42 வழக்குகளை தொடுத்திருந்தார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கம் வந்த பின்னர் அந்த வழக்குகளுக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை. அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சாதாரண ஊழியர் ஒருவரை தாக்கியதை அனைவரும் அறிந்துள்ளோம். அவர் அவ்வாறு தாக்கியதையும் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் இதுவரை அவருக்கு எதிராக சட்டம் நிலைநாட்டவில்லை. இவ்வாறான சிறிய விடயத்துக்கேனும் அரசாங்கம் சட்டத்தை நிலைநாட்டவில்லை என்றால் ஏனைய விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்திடம் எதனையும் எதிர்பார்க்க முடியாது என்றார். சிங்கப்பூரில் முதன்முறையாக துணை போலீஸ் அதிகாரிகள் பதவியில் பணியாற்றுவதற்காக 16 இலங்கை அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த தகவலை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் துணை போலீஸ் பிரிவானது சிங்கப்பூரில் உள்ள தனியார் நிறுவனங்களால் நாட்டின் போலீஸ் துறைக்கு ஆதரவாக பணிபுரியும் பாதுகாப்பு பிரிவாகும். இதற்கமைய வெளிநாடுகளில் திறமையான இலங்கையர்களுக்கு சிறந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கு இந்த திட்டம் ஒரு குறிப்பிட்டதாக படியாகும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் கடன்களை மறுசீரமைப்பதற்காக பாரிஸ் கிளப் ஆஃப் நேஷன் மற்றும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஆகியவற்றின் அதிகாரப்பூர்வ கடன் குழுவுடன் இலங்கை அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட உள்ளது. அடுத்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் குழுவின் மதிப்பாய்வுக்கு முன்னர் இந்த உடன்பாடு கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மறுபரிசீலனைக்கு முன்னர் இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் என்பதில் அரசாங்கம் மிகவும் சாதகமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கான மதிப்பாய்வு சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவால் அங்கீகரிக்கப்பட்டதும் நாட்டிற்கு $337 மில்லியன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் தனியார் பத்திரம் வைத்திருப்பவர்கள் மற்றும் சீன அபிவிருத்தி வங்கியின் வணிக கடன்கள் சம்பந்தப்பட்ட கடன்கள் எப்போது முடிவடையும் என்பது இன்னும் நிச்சயமற்ற நிலையிலேயே உள்ளது. இங்கிலாந்தின் பொதுத் தேர்தல் நடைபெறும் திகதியை அந்த நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார். இதன்படி இங்கிலாந்தில் ஜூலை மாதம் 4ஆம் திகதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றதன் பின்னர் ரிஷி சுனக் பொதுத் தேர்தல் குறித்த திகதியை அறிவித்திருந்தார். 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் தேர்தல் நடைபெறும் என அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறியிருந்தார். அந்த நாட்டு அரசியல் அமைப்பின் பிரகாரம் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் பொதுத் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்த நிலையில் தேர்தல் குறித்த திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இடம்பெற்ற வாக்கெடுப்புக்கு பின்னர் அவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டதை அடுத்து பிரதமரானார். இந்த நிலையில் பிரதமர் ரிஷி சுனக் முதன்முறையாக வாக்காளர்களை எதிர்கொள்ளும் தேர்தல் இதுவாகும்.
இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இலங்கை தொடர்ந்தும் செயல்படும் என வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எந்தவொரு நாடும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இலங்கை பொறுப்புள்ள வகையில் செயல்படும் என சர்வதேச ஊடகம் ஒன்றுடனான நேர்காணலின் போது அவர் தெரிவித்துள்ளார். சீன ஆராய்ச்சி கப்பலின் இலங்கைக்கான பயணம் தொடர்பில் அண்மையில் இந்தியா அதிக கரிசனைகளை வெளிப்படுத்தியிருந்ததாக அலிசப்ரி நினைவூட்டியுள்ளார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் வெளிநாட்டு கப்பல்கள் ஸ்ரீலங்காவின் கடற்பரப்பில் ஆராய்ச்சிகளை முன்னெடுப்பது தொடர்பில் வெளிப்படையான நடவடிக்கைகளை இலங்கை முன்னெடுக்குமா என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மற்றொரு நாட்டின் அழுத்தங்கள் காரணமாக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது என அவர் உறுதியாக கூறியுள்ளார். உலகின் எந்தவொரு நாட்டுடனும் இணைந்து பணியாற்ற இலங்கை தயாராக இருந்தாலும் இந்தியாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சில தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் என அலிசப்ரி தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்தியாவின் நெருங்கிய வர்த்தக நண்பராக தற்போது சீனா இருப்பதாகவும் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான உறவை போல் இலங்கையும் ஏனைய நாடுகளுடன் சிறந்த உறவுகளை கொண்டிருக்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 நாட்களில் 36,000க்கும் மேற்பட்ட மின்சார செயலிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அத்துடன் 3 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் இதனை தெரிவித்துள்ளார். மின்சார செயலிழப்புகள் மற்றும் மின் விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்கு மேலதிக பணியாளர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாளை 3 நாட்கள் விஜயம் மேற்கொண்டு வடக்கு செல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 10 முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உரித்து தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காணி உரிமங்களை வழங்கி வைக்க உள்ளார். அத்தோடு வடக்கில் இளைஞர்களுடனான ஜனாதிபதி விசேட சந்திப்பொன்றிலும் கலந்து கொள்ள உள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தில் பயிற்சி பிரிவொன்றையும் ஜனாதிபதி திறந்து வைக்க உள்ளார். இதேவேளை கிளிநொச்சி வைத்தியசாலையில் பெண்கள் சுகாதார பிரிவு ஒன்றும் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட உள்ளது. அத்தோடு வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் இதய நோய் பிரிவும், மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் புதிய விடுதியொன்றும் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இவை தவிர யாழ்ப்பாணத்தில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். அது மாத்திரமன்றி வடக்கில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது விசேட அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.